ஸ்ரீ ரேவா காண்டம் 48ஆம் அத்தியாயம். அந்தகனுக்கு அருள் பாலித்தல். மன்னர் உத்தானபாதர் கூறினார், இறைவா, அந்த மகா தைத்தியனான அந்தகன் எந்த இடத்தில் தங்கியிருந்தான்? எல்லா தேவர்களையும் வென்ற பின்னர் அவன் எந்த இடத்திற்கு சென்றான்? ஸ்ரீ மகேஸ்வரனார் கூறினார், மன்னா, பாதாளத்தை அடைந்த பின்னர் அந்த தானவன் தங்கியிருந்த இடத்தை நான் தமக்கு கூறுகிறேன். அவன் பெண்களை துன்புறுத்த தொடங்கினான். அந்த தானவன் அங்கு தங்கியிருப்பதை கேசவன் அறிந்து கொண்டார். அவர் அந்தகன் எரிக்கப்படட்டும் என்ற எண்ணத்துடன் அவர் வில்லை எடுத்து ஒரு அக்னி அஸ்திரத்தை ஏவினார். அவன் நெருப்பால் சுடப்பட்ட போது அவன் ஒரு வருண அஸ்திரத்தை ஏவினான். அந்த மகா வருண அஸ்திரத்தால் ஆக்னேய அஸ்திரம் அடக்கப்பட்டது. பிறகு அவன், இந்த அம்பை ஏவியவன் யார்? இந்த ஆண்மைக்குரிய சக்தி யாருடையது? யார் இனி யமனின் இருப்பிடத்திற்கு செல்ல போகிறார்கள் என்று சிந்திக்கத் தொடங்கினான். அதன் பின் போரில் கோபமடைந்த அந்தகன் என்ற அசுரன் அம்பின் பாதையில் சென்று கையில் வில்லை தயாராக வைத்திருந்த ஜனார்த்தனனை கண்டார். அந்தகன் கூறினான், என்னால் பார்க்கப்பட்டதால் நீ இனி மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாய். ஒரு யானை புலியின் பார்வையிலிருந்து தப்ப முடியாதது போல நீயும் தப்பிச் செல்ல இயலாது. ஒரு எலி பூனைக்கு இரையாகும் போது அது தப்பிச் செல்ல முடியாது. நீயும் என் முன் அதே போன்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறாய். நான் உன்னை யமனின் பயங்கரமான பாதைக்கு அனுப்பப் போகிறேன். நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன். உன் இருப்பிடத்தை நோக்கி செல்லவிருந்தேன். ஆனால் கேசவா, காலன் உன்னை என்னுடன் நேருக்கு நேர் சண்டைக்கு கொண்டு வந்து விட்டான். உன்னால் முன்பு தோற்கடிக்கப்பட்ட அந்த பல தானவர்கள் ஆண்கள் அல்ல, அவர்கள் வெறும் பெண்கள்தான் கேசவா. ஆனால் நான் எந்த ஆயுதத்தாலும் உன்னுடன் சண்டையிட மாட்டேன். அந்த மகாதானவன் இவ்வாறு பேசிய போதும் கேசவன் கோபமடையவில்லை. அவன் சண்டையிட விரும்பாததை கண்ட அந்த தானவன், நான் இவனுடன் மல்யுத்தம் செய்வேன் என்று எண்ணினான். அவ்வாறு தீர்மானித்த பின்னர், மன்னா, அவன் சண்டையிட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் அவன் காலால் உதைக்கப்பட்டு தரையில் வீழ்த்தப்பட்டான். சிறிது நேரத்திற்குள் அவன் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்தான். முழுமையான சண்டைக்கு தான் தகுதியற்றவன் என்பதை உணர்ந்து அவன் சாமம், சமாதான முயற்சிகள் என்ற உபாயத்தை கையாளத் தொடங்கினான். தூய எண்ணத்துடன் தன் உள்ளங்கைகளை ஒன்றிணைத்து 8 அங்கங்களும் தரையில் படும்படி சாஷ்டாங்கமாக வணங்கினான். அந்தகன் கூறினான், வெற்றி உண்டாகட்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீஹரி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, வெற்றிக்குரியவருக்கு நமஸ்காரம். ரிஷிகேஷரே, வெற்றி உண்டாகட்டும். பிரபஞ்சத்தை படைத்தவருக்கு, உத்தம ஆத்மாவான அச்சுதருக்கு நமஸ்காரம். தாமரை கொப்புள் உடையவருக்கு நமஸ்காரம். தாமரை மாலைகளை அணிந்த இறைவனுக்கு, ஸ்ரீசனுக்கு, தேவி ஸ்ரீயின் நாயகனுக்கு, ஜனார்த்தனனுக்கு, மஞ்சள் ஆடை அணிந்தவனுக்கு நமஸ்காரம். ஸ்ரீபதியே, வெற்றி உண்டாகட்டும். கோவிந்தனுக்கு நித்திய நமஸ்காரம். கடலில் சயனித்திருக்கும் இறைவனுக்கு நமஸ்காரம். பயங்கரமான முகம் கொண்ட கர்ஜிக்கும் நரசிம்மனுக்கு நமஸ்காரம். சங்கம், சக்கரம், கதாயுதம் ஏந்திய கருமை நிறம் கொண்ட சார்ங்கனுக்கு நமஸ்காரம். வாமன வடிவத்தில் உள்ள இறைவனுக்கு, யாக வடிவத்தில் உள்ள இறைவனுக்கு தமக்கு நமஸ்காரம். வராக வடிவத்தில் உள்ள இறைவனுக்கு, 3 அடிகளால் 3 உலகங்களையும் அளந்த இறைவனுக்கு நமஸ்காரம். எல்லா திசைகளிலும் பரவியுள்ள கேசவனுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். வாசுதேவரே, தமக்கு நமஸ்காரம். கைடபனை அழித்தவனுக்கு நமஸ்காரம். தேவர்களில் சிறந்தவனே, தேவர்களின் தலைவனே, அன்னை ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் இருப்பிடமே, தமக்கு நமஸ்காரம். தேவர்களின் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும், பிரபஞ்சத்தை படைத்த பிரஜாபதி பிரம்மதேவருக்கும், மரியாதை செலுத்தும் அனைவருக்கும் நான் வணக்கம் செலுத்துகிறேன். அனைத்து உயிரினங்களின் இறைவனான அறிவாளியான வாசுதேவனுக்கு நமஸ்காரம் செய்பவர்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் செலுத்துகிறேன், வணங்குகிறேன். அளவற்ற பேரொளி கொண்டவரும் யக்ஞவராக மூர்த்தியுமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கும் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன்.
எல்லா குணங்களின் இருப்பிடமான உமக்கு மீண்டும் மீண்டும் நான் நமஸ்காரம் செய்கிறேன். இறைவா, கருணை கடலே, எல்லா பக்தர்களிடமும் எல்லா விதமான பக்தி கொண்டவர்களிடமும் பிரியம் கொண்டவரே, ஸ்ரீ பகவான் கூறலானார், சிறந்த தானவனே, நான் உன்னால் மகிழ்ந்தேன். விரும்பிய வரத்தை கேட்பாய். 3 உலகங்களிலும் அரிதானதாக இருந்தாலும் நான் உனக்கு அந்த வரத்தை அருள்வேன். அந்தகன் கூறினான், இறைவா, நீர் என் மீது மகிழ்ந்து நான் விரும்பிய வரத்தை அளிக்க திருவுள்ளம் கொண்டால் இறைவா, மிகவும் அற்புதமான ஒரு போரை உம்முடன் புரியும் பாக்கியத்தை எனக்கு அருள்வீராக. அதன் பிறகு உமது திருக்கரங்களால் புனிதப்படுத்தப்பட்டு நான் சிறந்த உலகங்களுக்கு செல்வேன். ஸ்ரீ பகவான் கூறலானார், நீ என்னை திருப்திப்படுத்திய பின்னர் நான் எப்படி உன்னுடன் போரிட முடியும்? அந்தகனே, உன் மீது எனக்கு கோபம் ஏற்படாது. அப்படியானால் நான் எப்படி போரிடுவேன்? நீ நிச்சயமாக போரில் விருப்பம் கொண்டிருக்கிறாய். அப்படியானால் மகேஸ்வரருடன் போரிடச் செல்வாய். அந்தகன் கூறினான், அங்கே என் நோக்கம் நிறைவேறாது. ஸ்ரீ பகவான் கூறலானார், மகனே, நீ சென்று உன் முழு பலத்துடன் கைலாசத்தின் சிகரத்தை அசைப்பாயாக. சிகரம் அசைக்கப்படும் போது தேவர்களின் தலைவன் கடுங்கோபம் கொள்வார். தானவனே, கோபமடைந்த சங்கரனார் உனக்கு ஒரு பயங்கரமான போரின் வரத்தை அருள்வார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி அந்த பாவியான தானவன் மகேஸ்வரன் இருந்த இடத்திற்கு சென்றான். கைலாச சிகரத்தை அடைந்ததும் அவன் அதை திரும்ப திரும்ப அசைத்தான். சிகரம் அசைக்கப்பட்ட போது 3 உலகங்களும் கூட அதிர்ந்தன. சிகரங்களின் பல உச்சிகள் அதிர்ந்து கீழே விழுந்தன. மன்னரே, விரைவில் 4 கடல்களும் ஒன்றாயின. விண்கற்கள் விழுந்தன. பல மரங்கள் சரிந்து விழுந்தன. உமையுடன் இருந்த இறைவன் ஆச்சரியமடைந்தார். தேவி கிரிஜாவான அன்னை உமா தேவியார் இறைவனை இறுக தழுவிக்கொண்டு இந்த வார்த்தைகளை கூறலானாள். சுவாமி, இந்த மலை ஏன் குலுங்குகிறது? இந்த பூமி ஏன் அதிர்கிறது? சேஷநாகமும் பூலோகமும் பாதாள லோகங்களும் ஏன் குலுங்குகின்றன? இது யுகத்தின் முழுமையான அழிவா? இதை எனக்கு எடுத்துரைப்பது தங்களுக்கு தகும். ஈஸ்வரனார் கூறினார், யாருடைய மனம் தீயதாக மாறியுள்ளது? யார் அரவத்தின் வாயில் கையை வைத்துள்ளார்? யாருடைய நெற்றியில் வர்மம் கவசம் இடப்பட்டுள்ளது? அவன் யமனின் இருப்பிடத்திற்கு செல்வான். நான் கைலாசத்தில் தங்கியிருந்து உறங்கிக் கொண்டிருக்கிறேன். சந்தேகமின்றி யாராவது என்னை எழுப்பி என் முன் வந்தால் நான் அவனை கொன்று விடுவேன். தேவர்களின் தலைவன் மேலும் சிந்தித்தான். இது அந்தகன் என்பதில் சந்தேகமில்லை. அதன் பிறகு அவனை ஒரே கணத்தில் எளிதாக கொல்லக்கூடிய வழியை குறித்து அவன் சிந்தித்தான். பிரம்மதேவர் தலைமையிலான அனைத்து தேவர்களும் வசுக்களுடன் வந்தனர். அவர் அனைத்து தேவர்களையும் கொண்டு ஒரு தேரை உருவாக்கினார். தேவர்களில் சிலர் சக்கரத்திலும் சிலர் மூக்கின் நுனியிலும் பக்கங்களிலும் நிலை கொண்டனர். தேவர்களில் சிலர் நாபியிலும் சிலர் தூரியங்களிலும் தேரின் தண்டு பகுதியின் முன்பகுதி நிலை கொண்டனர். சிலர் தூரிகளிலும் தேரின் மிக முன்பகுதி, சிலர் யூபங்களிலும் உறுதியாக நின்றனர். அவர்களில் சிலர் அந்த சேந்தனத்தின் தேரின் தாங்கும் தூண்களாக இருந்தனர். சிலர் சக்கரத்தின் உரையாக இருந்தனர். மற்றவர்கள் ஆமல சாரகத்திலும் இன்னும் சிலர் அதன் குடம் போன்ற குவி மாடத்திலும் தங்களை நிலை நிறுத்தி கொண்டனர். இவ்வாறு கொடிகளாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த தெய்வீக தேர் எதிரிகளுக்கு அச்சமூட்டுவதாக விளங்கியது. தேவர்களை கொண்டு இந்த தேரை உருவாக்கிய பின்னர் பிரபஞ்சத்தின் குருவான மகேஸ்வரனார் அதில் ஏறினார். கோபத்துடன் அந்த தேவர் தானவர் இருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டார். அவர், நெல் நெல், தீய எண்ணம் கொண்டவனே, எங்கு செல்கிறாய் என்று கூறினார். தன் கையில் வில்லை எடுத்து அவர் அந்த தானவன் மீது அம்புகளை எய்தார். அந்த தானவன் போரில் உறுதியாக நின்றபோது தேவர் அவனது அம்புகளை துண்டித்தார். பின்னர் அந்தகன் அம்புகளின் சரமாரியால் மூடப்பட்டான். அங்கே சூரியனையோ ஆகாயத்தையோ சந்திரனையோ காண முடியவில்லை. பின்னர் அந்த தானவன் சிவன் மீது ஆக்னேய அக்னி தேவனுக்குரிய அஸ்திரத்தை ஏவினான். அம்புகளிலிருந்து விழுந்த கனல்களால் சுடப்பட்ட தேவர்கள் அனைவரும் அச்சத்தால் நடுங்கினர். அவர்கள் அழுதனர், மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள்.
எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் அந்த தானவனால் எரிக்கப்படுகிறோம். அதன் பிறகு தேவர்களின் தலைவன் தன் வில்லின் வாருண அஸ்திரத்தை பொருத்தினார். ஒரு கணத்தில் ஆக்னேய அஸ்திரம் வருண அஸ்திரத்தினால் அழிக்கப்பட்டது. பின்னர் போர்க்களத்தில் அந்த தானவரால் வாயுவிற்குரிய அஸ்திரம் ஏவப்பட்டது. அன்பானவனே, வாருண அஸ்திரம் வாயுவிய அஸ்திரத்தால் அழிக்கப்பட்டு மறைந்தது. கோபமடைந்த மனதுடன் தேவர் பின்னர் ஒரு சர்ப்ப அரவ அஸ்திரத்தை ஏவினார். சந்தேகமின்றி மாருத வாயுவிய அஸ்திரம் அரவம் போன்ற அம்புகளால் அழிக்கப்பட்டது. அப்போது அந்த தானவன் விளையாட்டாக ஒரு காருட அஸ்திரத்தை ஏவினான். காருட அஸ்திரத்தை கண்டதும் சர்ப்ப அஸ்திரம் மறைந்தது. அதன் பிறகு தேவர்களின் தலைவனால் ஒரு நரசிம்ம அஸ்திரம் ஏவப்பட்டது. காருட அஸ்திரம் நரசிம்ம அஸ்திரத்தால் அழிக்கப்பட்டது. இவ்வாறு ஒரு அஸ்திரம் மற்றொரு அஸ்திரத்தால் அடக்கப்பட்டது. அவை இரண்டையும் அது பாதிக்கவில்லை. அன்பானவனே, அந்த பெரும் போர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாகவே பயங்கரமாக இருந்தது. சக்கரம், ஈட்டி, அம்பு, தோமரம், வாள், முட்கரம், பல்லம் மற்றும் அற்புதமான கர்ணீகாரம் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆயினும் அந்த பல வகை ஆயுதங்களாலும் அந்த தானவனை கொல்ல முடியவில்லை. பின்னர் காளை சின்னம் கொண்ட இறைவன் தீப்பிழம்புகளை உமிழும் பயங்கரமான வாள்கள், ஈட்டிகள் மற்றும் தோமரங்கள் அனைத்தையும் அந்த தானவனுக்கு எதிராக போரில் ஏவினார். ஆனால் ஒரு கௌட பெண்ணை போல அந்த அஸ்திரம் அவனது உடலை தொடவே இல்லை. அதன் பிறகு சிவனும் அந்தகனும் ஆயுதங்களை கைவிட்டு மல்யுத்தத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து கொண்டு முஷ்டிகளால் தாக்கத் தொடங்கினர். இவ்வாறு சிவனாரும் அந்தகனும் ஒரு வழக்கமான போரின் அனைத்து முறைகளையும் பயன்படுத்த போரிட்டனர். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், தேவர்களின் தலைவன் அந்தகனை கட்டுப்படுத்தும் வழியை குறித்து சிந்திக்கத் தொடங்கினார். அந்த தீய எண்ணம் கொண்டவனை கொல்வேன் என்பதில் சந்தேகமில்லை, அதில் ஐயமேதுமில்லை. சிறந்த அரசனை, சிவனால் தூக்கி எறியப்பட்ட போது அந்த தானவன் முகம் குப்புற விழுந்து கரங்களை உயர்த்தியபடி தரையில் கிடந்தான். அப்போது தேவர்களின் எதிரி கோபமடைந்தான். தேவர்களின் தலைவன் அவனது கைக்குழியில் வைத்து அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். மகேஸ்வரனார் அசைவற்று மயக்கமடைந்தார். அவர் உணர்வற்றிருப்பதைக் கண்ட அந்த தானவன் இவ்வாறு எண்ணினான், ஐயகோ, ஒரு தீய செயல் நிகழ்ந்துவிட்டது. பாவியான என்னால் இது இழைக்கப்பட்டு விட்டது. நான் என்ன செய்வேன்? இந்த கர்மாவிலிருந்து நான் எங்கே விடுபடுவேன்? அவர் இறைவனை தன் கரங்களில் ஏந்தி உத்சங்க நிலை எனப்படும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் கைலாய மலைக்கு சென்றார். அசுரர்களின் அரசன் சங்கரனை படுக்கையில் கிடத்திவிட்டு வெளியே சென்றான். படுக்கையில் விழுந்த இறைவன் வழியை உணரத் தொடங்கினார். அவர் தன்னை தன் சொந்த இருப்பிடத்தில் கண்டார். அந்த தீய எண்ணம் கொண்ட பாவியால் இந்த துன்பம் எனக்கு எப்படி ஏற்பட்டது என்று கூறி அவர் கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டு 1000 பாரம் எடை கொண்டு ஒரு இரும்பு தடியை எடுத்துக்கொண்டு அந்த தானவனை நோக்கி விரைந்தார். தானவனை கண்டதும் இறைவன் அதை தானவனின் தலையில் வீசினார். அப்போது அந்த தானவன் சிரித்து கொண்டே அதை தன் வாளால் வெட்டினான். அதன் பின்னர் அந்த பெரும் போரில் சௌச்சேர என்ற அஸ்திரம் இறைவனால் நினைவு கூறப்பட்டது. அது குறித்து எரிந்தபடியே உடனடியாக தானவனின் மார்பில் படுமாறு வீசப்பட்டது. அதனால் தாக்கப்பட்ட தானவன் இரத்தம் கக்கினான். அவன் முகம் குப்புற விழுந்து திரிசூலத்தால் குத்தப்பட்டான். மீண்டும் தேவர்களின் இறைவனால் தன் திரிசூலத்தால் 2ஆக பிளக்கப்பட்டான். திரிசூலத்தின் முனையில் பொருத்தப்பட்ட அந்த பாவி ஒரு சக்கரம் போல சுழற்றப்பட்டான். அவனது உடலில் இருந்து தரையில் விழுந்த ஒவ்வொரு துளி இரத்தத்திலிருந்தும் கரங்களில் ஆயுதங்களுடன் தானவர்கள் தோன்றினர். அப்போது அந்த வலிமை மிக்க தானவனால் இறைவன் மிகவும் துன்பப்பட்டார். அந்த நேரத்தில் பயங்கரமான தோற்றம் கொண்ட துர்கா சாமுண்டா இறைவனால் நினைவு கூறப்பட்டாள். உடனே அவள் பலவிதமான ஆயுதங்களுடன் பிரகாசித்து தன் தோற்றத்தாலேயே அச்சத்தை உண்டாக்கியபடி அங்கு வந்தாள். அவளுக்கு நீண்ட வளைந்த கோரை பற்கள்,
ஒரு பெரிய உடல், செம்பழுப்பு நிற கண்கள் மற்றும் தொங்கும் காது மடல்கள் இருந்தன, செவிமடல்கள் இருந்தன. அவள், சுவாமி கட்டளையிடட்டும், யார் யமனின் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று வினவினாள். ஈஸ்வரனார் கூறினார், அழகான பெண்ணே, இந்த தானவனின் இரத்தத்தை நீ விரும்பியவரை பருகுவாய். துர்கா தேவியே, தரையில் சிந்தும் இரத்தத்தை நக்கி பருகுவாய், தாமதிக்காதே. அழகியே, நான் இந்த தானவனை கொல்வதற்கு எனக்கு உதவிக்கரம் நீட்டுவாய். இவ்வாறு கூறப்பட்டதும் அந்த துர்கா தேவி இரத்தத்தை அருந்தினாள். பல ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலான அனைத்து தானவர்களும் தேவர்களின் தலைவனால் கொல்லப்பட்டனர். அந்த தானவர்கள் தரையில் வீழ்த்தப்பட்டதை கண்ட அந்தகன் தேவர்களின் தலைவரான மகேஸ்வரனாரை போற்றி துதித்தான். அந்தகன் கூறினான், உமையின் உடலின் பாதியை தன் உடலின் ஒரு பகுதியாக கொண்ட வேத தலைவர்களின் தலைவரே, வெற்றி பெறுவீராக. தேவ தலைவர்களின் தலைவரே, தமக்கு நமஸ்காரம். தம்முள் 3 குணங்களையும் கொண்ட சர்வனுக்கு நமஸ்காரம். காளை மீது அமர்ந்திருப்பவரே, சந்திரனை தலையணையாக கொண்டவரே, கரத்தில் கட்காங்கத்தை கொண்டவரே, வெற்றி பெறுவீராக. கங்காதரரே, உமக்கு நமஸ்காரம். திருக்கரத்தில் டமருவை ஏந்தியிருப்பவரே, உமக்கு நமஸ்காரம். மண்டை ஓட்டு மாலை அணிந்த இறைவனுக்கு நமஸ்காரம். மன்மதனின் உடலை அழித்த மகேசனுக்கு நமஸ்காரம். மகேஷரே, உனக்கு நமஸ்காரம். பூஷணனின் பற்களை உடைத்த இறைவனுக்கு நமஸ்காரம். கணங்களின் தலைவரே, தமக்கு நமஸ்காரம். அழகான உடலை கொண்டவரே, வெற்றி பெறுவீராக. உருவமற்ற இறைவனுக்கு, பல வடிவங்களை கொண்ட இறைவனுக்கு நமஸ்காரம். சங்கரரே, பிரம்மதேவரின் தலையை அழித்தவரே, தமக்கு நமஸ்காரம். சுடுகாட்டில் வசிப்பவரும் பயங்கரமான வடிவங்களை கொண்டவருமான இறைவனே, தமக்கு நமஸ்காரம். தாம் எங்கும் நிறைந்திருப்பவர், தாமே படைப்பவர், தாமே அழிப்பவர், வேறு யாருமில்லை. தாமே பூமி, தாமே திசைகள், தாமே குரு வியாழன் மற்றும் பார்கவன் சுக்கிரன், தேவ தலைவர்களின் தலைவரே, தாமே சௌரி சனி மற்றும் பூமியின் மகனும் செவ்வாய் ஆவீர். கண்ணுக்கு தெரியும் அந்த பொருள்கள் அனைத்தும் நட்சத்திரங்கள், கோள்கள் போன்றவை தாமே ஆவீர். இவ்வாறு இறைவனை துதித்த பின்னர் அந்த தானவன் 2 கரங்களையும் கூப்பி மகேஸ்வரனாரை வணங்கினான். ஈஸ்வரனார் கூறினார், நல்லது, நல்லது. மிகுந்த உள்ளார்ந்த வலிமை கொண்ட தானவனே, ஒரு வரம் கேட்பாய். நான் கொடுப்பவன், நீ கேட்பவன். விரும்பியதை நான் வழங்குவேன். அந்தகன் கூறினான், தேவர்களின் தலைவரே, தாங்கள் மகிழ்ந்தால், எனக்கு ஒரு வரமளிக்க விரும்பினால், நான் தங்களுக்கு சமமானவனாக ஆக்கப்பட வேண்டும். வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம். நான் சாம்பல் பூசியவனாகவும், சடை முடியுடனும், 3 விழிகளுடனும், திரிசூலத்துடனும், 4 கரங்களுடனும், புலித்தோலை மேலாடையாகவும், அரவங்களை பூணலாகவும் கொண்டவனாக இருப்பேன். மகேஸ்வரரே, தாங்கள் மகிழ்ந்தால் இவற்றை நான் விரும்புகிறேன். ஈஸ்வரனார் கூறினார், பாவமற்றவரே, நீ கேட்டபடியே உனக்கு வரத்தை அளிக்கிறேன். அன்பான மகனே, நீ என் கணங்களுக்குள் இருந்து பிருங்கீசனாக ஆவாய். 48ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.